சாரி கைஸ், ரொம்ப நாள் கழிச்சு இந்த சேனலில் ஒரு புது வீடியோ போடுறோம். ஸோ கொஞ்சம் அஃபிஷியல் ஒர்க்ஸ்னாலையும் சில வேறு பிரச்சனைகள்னாலையும் நம்ம கொஞ்சம் நாளாக வீடியோஸ் கண்டினியூவாக போட முடியலை. ஸோ இன்னுமே அந்த மாதிரி இருக்காது. இன்னுமே கண்டினியூவாக உங்களுக்கு வீடியோஸ் வரும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த வாரத்துக்கான வீடியோ பார்ப்போம். கொரோனா மறைமுகமாக கிளப்பிய 2 பூதங்கள். கொரோனா என்ன பண்ணுச்சு? கொரோனா தான் 2-3 வருஷம் முன்னாடியே கிளப்புன்னு கிளப்பிட்டு போயிடுச்சு. இப்போ எதுவுமே இல்லையே, அங்கங்கே ஏதோ 1-2 கேஸ் இருக்குது, பட் பெருசாக இஷ்யூ இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, கொரோனானால் ஹெல்த் இஷ்யூ வந்துச்சு எல்லாத்துக்குமே. அது ஒன்று, அதை விட்டுருங்க. ஆனால் அது இல்லாமல் நம்மளோட இயல்பான வாழ்க்கையில் 2 விஷயத்தை அது பெருசாக மாற்றிருக்கு, பெருசாக ஒரு பிரச்சனையாக ஏற்படுத்தியிருக்கு. அதில் நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓவர் டூரிசம். இன்றைக்கி நீங்கள் கொடைக்கானல் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா, சம்மர் ஹாலிடேஸில் மட்டும் இல்லை, எல்லா நாளையிலையுமே பார்த்தீங்க அப்படின்னா டூரிசம் அதிகமாகிடுச்சு. அதுக்கு காரணம் 1 கொரோனா சமயத்தில் ஏற்பட்ட அந்த ரப்பர் பேண்ட் எஃபெக்ட்டு. இன்னொன்று பார்த்திங்கன்னா சோசியல் மீடியா. சும்மா மொக்கையாக இருக்க ஒரு டீ கடை, சும்மா மொக்கையாக இருக்க ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டை கூட போயிட்டு, நான் இங்கே போயிருக்கேன், இங்கே பாருங்கள் என்னம்மா இருக்குன்னு அப்படியே ஒரு ரீல்ஸை போட்டு விட்டு அவங்க பாட்டு ஒதுங்கிக்கிறாங்க, அவங்க வியூஸ்க்காகவும் இதுக்காகவும். ஆனால் அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அங்கே போய் கூட்டம் அப்படியே குவியுது. நான் இங்கே போய் நிற்கிறேன். இதில் சில பிக்கார் பேப்பில் என்ன பண்ணுது அப்படின்னா, ஹிட்டன் ஸ்பாட்ஸு, இதில் பாருங்கள் வால்பாறையில் உள்ள ஹிட்டன் ஸ்பாட்ஸு, கொடைக்கானலில் உள்ள ஹிட்டன் ஸ்பாட்ஸ்னு தேவையில்லாத இடத்தெல்லாம் நேச்சரை எங்கெல்லாம் கொஞ்சம் விட்டு வச்சுருக்காங்களோ அங்கெல்லாமும் போய் கெடுத்து ஒழிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி அதையும் போட்டு விட்றாங்க. அது ஏன்னு தெரில. அவங்களுக்கு இந்த வியூஸும் இந்த காசும் என்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்கு புரியல. நாளைக்கு திருப்பி போய் அவங்க பார்க்குறதுக்கு அந்த ஸ்பாட்ஸ்லாம் இருக்காது. இந்தியாவில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, உலகத்தில் உள்ள மிகப்பெரிய கண்ட்ரிஸ், மிகப்பெரிய டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் எல்லா இடத்துலையுமே இந்த ஓவர் டூரிசம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பூதாகரமான பிரச்சனையாக உருவெடுத்திருக்கு. இதை பற்றி நிறைய பிபிசியிலேருந்து நிறைய நியூஸ் சேனல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இதை பற்றி தொடர்ந்து விவாதிச்சுட்டு வராங்க. உங்களுக்கு ஃப்ரான்ஸு, இட்டாலி இதிலலாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த டூரிசம் அந்த டூரிஸ்ட் பிளேஸஸ்க்கான சார்ஜஸ், என்ட்ரி ஃபீஸஸ், இந்த மாதிரி விஷயம்லாம் அதிகப்படுத்தி கூட இன்னும் குறையவே இல்லை. டூரிசம், அந்த ஓவர் டூரிசம் பீப்புள் குறையவே மாட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா ஸ்டாட்டிக்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இது ஒன்று, இது ஒரு பெரிய பிரச்சனை தான். என்ன தான் இருந்தாலும் இது ஓவர் டூரிசம் அப்படிங்கிறது பெரிய பிரச்சனை. செகண்ட் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா, இந்த வெஹிக்கிள்ஸ் அதிகமானது பார்த்திங்கன்னா, இப்போ கார்ஸு, பைக்ஸ் எண்ணிக்கை ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி 2019 இருந்ததை விட இப்போ டபுள் மடங்காக, திடீர்னு இந்த 3 வருஷத்துக்குள்ளே ஒரு டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு ஆயிடுச்சு. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை நம்ப முடியாது என்றைக்காக இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி மக்கள் மைண்டில் ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. என் ஃப்ரெண்டு ஒருத்தர்லாம் பார்த்திங்கன்னா, அவருக்கு காரோட தேவையே இல்லை, அனாவசியம் அவருக்கு கார். பட் ஆனால் பார்த்திங்கன்னா கார் வாங்கி வச்சுருக்காரு. ஏன்னு கேட்டாங்கன்னா, அது என்னைக்காச்சும் வெளியூர் போகிறப்ப நான் யூஸ் பண்ணுவேன், எங்கள் ஊருக்கு போகிறப்ப நான் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறது. அவர் ஊருக்கு எத்தனை தாட்டி போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, வருஷத்தில் 1 தாட்டி, இல்லை மேக்ஸிமம் 2 தாட்டி, அவ்வளோதான். அதுவும் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி ட்ரெயினில் புக் பண்ணி தான் இப்போயும் போயிட்டு வராரு. எதுக்கு அந்த கார் வாங்கினாருன்னு எனக்கும் புரியல. ஸோ இந்த மாதிரி தேவையில்லாமல், ஒருவேளை இது ஒரு சர்ப்ளஸ் மென்டாலிட்டி வந்தனாலே என்னன்னு தெரில. ஒருவேளை திடீர்னு எனக்காச்சும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் நிப்பாட்டா என்ன பண்ணுறது, திடீர்னு லாக்டவுன் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ரீசனுக்காகவே நிறைய பேர் இன்றைக்கி பார்த்திங்கன்னா காரு, பைக்குன்னு வாங்கி அப்படியே குவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கார், பைக் மட்டும் இல்லை, மற்ற விஷயங்களுமே இன்றைக்கி பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் திங்ஸ்லேருந்து, நிறைய ட்ரெஸ்ஸஸ்லேருந்து, இன்றைக்கி இ-காமர்ஸ் கம்யூனிட்டிலாம் இவ்வளோ பெருசாக ரொம்ப பிரம்மாண்டமாக வளர்ந்ததுக்கு ஒரே ரீசன் பார்த்திங்கன்னா கொரோனா தான். எல்லாத்தையும் வாங்கிக்கலாம், ஆன்லைன் வாங்கிக்கலாம், ஸ்விக்கியிலேருந்து எல்லாம் வளர்ந்ததுக்கு நீங்கள் ஒரே ரீசன் பார்த்திங்க அப்படின்னா கொரோனா மட்டும்தான். ஆனால் இந்த 2 பிரச்சனையும் பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனையாக உருவெடுத்துகிட்ருக்கு. நம்ம தான் இதுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். இந்த ஓவர் டூரிசத்துக்கும், இந்த ஓவர் பர்ச்சேஸ் ஆஃப் கார்ஸுக்கும். இந்த ஓவர் பர்ச்சேஸ் ஆஃப் கார்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ டிராஃபிக்கை ஏற்படுத்துது, நிறைய இடத்துல டிராஃபிக் ஏற்படுத்துது. தேவையில்லாத கார் வச்சுருக்கவங்க, ஓட்ட தெரியாமையே கார் வச்சுட்டு சுற்றுறவங்க, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அதிகப்படியாக அதெல்லாம் ரொம்ப பெரிய இஷ்யூவாக வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா அரசு ஏதாவது தலையிட்டு இதை ஒரு முறைப்படுத்தணும். இப்போ சைனாலலாம் பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தர் மட்டும் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா பெரிய சைஸ் கார்லலாம் யூஸ் பண்ண முடியாது, நீங்கள் ஒரு ஹெச்பேக் தான் யூஸ் பண்ணணும் அந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. பட் இங்கே அந்த மாதிரி எந்த ரூல்ஸும் கிடையாது. யார் வேணால் காசு இருந்தால் எந்த கார் வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் இருக்கும். எவ்வளோ வேணால் பெரிய காரை வாங்கு, என்னைக்காச்சும் நம்ம போகலாம், டூர் போகலாம் அப்படிங்கிற மென்டாலிட்டிலே எனக்கு நிறைய பேர் வாங்கி குவிச்சிட்ருக்காங்க. எத்தனை பேர் நம்ம கம்யூனிட்டிலேயே சரி, வெளி இதுலேயுமே சரி, எத்தனை பேர் பார்த்திங்க அப்படின்னா ஆஃப் ரோடு போகாதவங்க தார் வச்சுருக்காங்க. எதுக்கு அந்த தார் வாங்குறாங்கன்னு எனக்கே புரியவே இல்லை. ஆனால் தாரை வாங்கி வச்சுக்கிறாங்க, கேட்டால் கெத்துங்கிறாங்க. தாருக்கான அந்த
அந்த நேச்சுரலான விஷயமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் ரோட் கேப்பபிலிட்டி தான். ஸோ அதை நீ யூஸ் பண்ணவே போகிறதில்ல அப்படின்னா எதுக்கு அந்த தாரை வாங்குற? என்கிட்ட காசு இருக்குது, நான் ஒரு கெத்தாக காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் காரை வாங்கி வச்சுக்கிறியான்னு தெரில. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பெருகிட்டே போகுது. காரோட ரேட்டு எக்கச்சக்கமாக ஏறிடுச்சு. காரோட ரேட்டு, பைக்கோட ரேட்லாம் எக்கச்சக்கமாக ஏறிச்சு. இன்றைக்கெலாம் ஒரு சின்னோண்டு ஒரு ஸ்கூட்டி மாதிரியான ஒரு பைக் வாங்கணும், ஒரு ஸ்கூட்டர் வாங்கணும் அப்படின்னாலே மினிமம் 1 லட்ச ரூபா ஆகிப்போச்சு. இதுக்கு காரணம் இந்த கொரோனா மட்டும்தான். அந்த 2-3 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஸ்டேட்டஸ் எடுத்து பாருங்கள். 2019 வண்டி வாங்கினவங்க பாருங்கள் 50,000 60,000 வாங்கியிருப்பாங்க. இன்றைக்கி பாருங்கள் மினிமம் 1 லட்சம் 1,10,000. அது ஏன்னே தெரில. அந்தளவுக்கு வண்டி வாங்குறவங்களோட எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிருச்சு. இந்த ரெண்டும் தான் கொரோனா ஏற்படுத்திய மறைமுகமான 2 பூதங்கள். இதை எப்படி நம்ம சரி பண்ண போகிறோம், அரசாங்கம் என்ன இதுக்கு ஸ்டெப் எடுக்க போகுது அப்படின்னு எதுவும் தெரில. வணக்கம்.